கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவ செய்தியை கேட்குற நீங்கள் ஒருவேளை கடன் தொல்லையினால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? வாங்கின கடத்தை நிமித்தமாக தற்கொலை பண்ணி செத்துடலான்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிறீர்களா? உண்மையாகவே இந்த தேவ செய்தி உங்களை மிகவும் ஆறுதல் படுத்தும், ஒரு புது நம்பிக்கையை உண்டாக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நன்றாய் போய்கொண்டிருந்த உங்கள் வாழ்க்கை திடீரென்று தடமாறி கடத்துக்கு மேலே கடன் பெருகி பயங்கரமான ஒரு உபத்திரத்தில் நீங்கள் சிக்கி கொண்டது போல ஒரு விதமான ஏமாற்றத்தோடு கூட நீங்கள் இருக்கிறீங்களா? அருமையானவர்களே, தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்கிற ஆழமான ஒரு விசுவாசம் உங்களுக்குள் பிறக்க வேண்டும் என்பதற்காக இந்த சத்தியத்தை தேவ சமூகத்திலிருந்து மிகுந்த பயத்தோடு கூட அடியேன் பதிவு செய்கிறேன். இந்த சத்தியத்தை நீங்கள் முழுவதுமாக கேளுங்க. ஆண்டவர் இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலை அப்படியே உங்களுக்கு வைக்க மாட்டார். சீக்கிரத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை அறிவிப்பார். எந்த திசையிலிருந்து எப்படி உங்கள் சாபக்கட்டு உடைந்து ஆசீர்வாதம் வரும் என்று நீங்கள் சிந்திக்காத ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொதுவாகவே ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதில் கண்டிப்பாக இந்த பண கஷ்டம், பொருளாதார கஷ்டம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். இது வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க உலகத்தில் ஒரு பழமொழி. எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தான் உங்களுக்கு இருக்குது என்பதை முதல்ல தெளிவாக நீங்கள் புரிஞ்சிங்க. இந்த கடன் வாங்கிட்டு இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்பது, பின் விளைவுகள் என்பது பயங்கரமான ஒரு சத்துருடைய சூழ்ச்சியின் என்பதை தெளிவாக புரிஞ்சிங்க. ஏன்னா சத்துருவானவன் ஒரு குடும்பத்தை அழிக்க, ஒரு கணவன் மனைவி பிரிக்க, அவங்கள குடும்பமாக தற்கொலை பண்ணி சாகடிக்கிறதுக்கு பல கடன் என்கிற வலையை அவன் விரிக்கிறான். நல்லா கவனிங்க. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அழிக்கணும் சாத்தானுடைய சதி திட்டம். எப்படியெல்லாம் அழிக்கலாம், எப்படியெல்லாம் அவனுடைய ஆத்மாவை சூறையாடலான்னு சொல்லி சத்துரு இரவும் பகலும் தனித்தனியாக ஒவ்வொருவரையும் அவன் தேடி திரிகிறான். அந்த கடன் என்கிற சாபமான வலையை விரித்து ஒவ்வொருவரும் அந்த வலைக்குள்ளே சிக்க வச்சு, அந்த சாபத்திலேயே அவங்கள கட்டி வச்சு, அவங்களுக்கு கண்ணீர், உபத்திரம், மன அழுத்தம், அவங்களுடைய தூக்கத்தை கெடுத்து, அவங்க நிம்மதி கெடுத்து, அவங்க சமாதானத்தை கெடுத்து, முடிவில் அந்த சாத்தான் போட்ட அந்த கடன் என்கிற சாபமான வலை என்ன செய்யுதுன்னா அவங்கள தற்கொலை பண்ணி சாகடிக்க கொண்டு போகுது. அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ₹1 கடன் வாங்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப யோசிக்கணும். இது ஒரு பக்கம். இல்லை, நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க, அந்த கடன் என்பது ஒரு மீன் ஒரு வலையில் சிக்கினது போல், அல்லது ஒரு மீன் ஒரு தூண்டில் மாட்டிக்கின்னு அப்படியே துடிக்குது பார்த்தீங்களா, அதுபோல் நீங்கள் கடன் வாங்கிட்டு சிக்கிக்கின்னு துடிச்சு அதிலிருந்து மீள முடியாமல் உங்கள் இருதயமே வெடிக்கிற ஒரு சூழ்நிலை கூட நீங்கள் இருக்கலாம். நிச்சயமாக நான் சொல்கிறேங்க, இந்த தேவ செய்தி கேட்குற நீங்கள் தேவ ஜனங்களாக இருக்கலாம், அந்நிய ஜனங்களாக இருக்கலாம். உண்மையாகவே கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஆனால் சூழ்நிலை கைவிட்டது போலவே இருக்கும். அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை முடிய போகுது, நம்ம சாக போகிறோம், நம்ம குடும்பமாக அவமானப்பட்டுருவோம், நம்ம சொந்த ஜனங்கள் நம்மளை பரியாசம் பண்ண போகுது, நம்ம பார்த்து பிறந்த பிள்ளைங்களாம் நம்மளை கேவலப்படுத்த போகுது, அவ்வளோதான், நம்ம விஷத்தை குடிச்சிட்டோ இல்லை கிணத்துல ஆற்றுல குளத்தில் குதித்து சாக வேண்டித்தான். நம்ம ஏற்கனவே டிவியில் பார்க்குற செய்தி போல் நாளைக்கு நம்மளை குறித்து, நம்ம குடும்பத்தை குறித்து கடன் சாபத்தில் இந்த குடும்பம் அழிஞ்சிச்சின்னு ஒரு செய்தி வரப்போது சொல்லி பயங்கரமான அச்சத்தில், நடுக்கத்தில் கூட இங்கே இருக்கலாம். கர்த்தரை உறுதியாக பிடிங்க. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை தான். ஏசப்பா உங்களை எவ்வளோ நேசிக்கிறார், உங்களுக்காக ஒரு ரத்தத்தை சிந்திருக்கிறார், உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்க நான் ஒரு துடியாக துடிச்சுன்னு இருக்கிறேன். அவருடைய அன்பை இன்றைக்கி இந்த தேவ செய்தியில் நீங்கள் புரிந்து கொள்ளும். ஓகேங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இப்போது என்னோடு கூட நீங்கள் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க.
அதே போல் உபாகமும் 15ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் எடுத்து முதல்ல வாசிங்க தெளிவாக. இந்த நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் என்ன போட்டிருக்குதுன்னு நல்லா பாருங்களேன். ஃபஸ்ட்டு நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கவனிங்க. இதை படிச்சிட்ட பிறகு உபாகமும் 15ஆம் அதிகாரம் முழுவதும் எடுத்து வாசிங்க. இன்றைக்கி இந்த நீதிமொழிகள் 19, 17ஐயும் உபாகமும் 15 முழுவதையும் எடுத்து ஆவியானவர் எனக்கு காட்டி பாரப்படுத்தி, இது ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு இது ஒரு பெரிய பிரோஜனமான செய்தி, நீ பேசுன்னு சொல்லி கர்த்தர் எனக்கு ஏவுதல் தந்தார், பாரம் தந்தார். ஏன்னா கடன் என்கிற இந்த சபமான வலையை விரித்து பிசாசு அநேகர் அதில் சிக்க வச்சு தற்கொலைக்கு நேராக அந்த ஜனங்களை அவன் நடத்துகிறான். அதனால் ஒரு புது வாழ்க்கையை, புது நம்பிக்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகருக்கு கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் பிளெஸ்ஸிங்கை தருவார் என்கிற சத்தியத்தை முதல்ல நீங்கள் விளங்கிக்கணும். நான் அழிஞ்சு போட போகிறேன் என்ன இருந்ததுன்னா, கண்டிப்பாக இந்த சத்தியம் உங்களுக்கு ரீச் ஆகுது. விழுந்து போன தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கல்லை கர்த்தர் எடுத்து நிறுத்துவார்ன்ற விசுவாசத்தோடு கூட வேதத்தை தரங்க. ஏன்னா நீங்கள் வாங்கின கடத்தால் உங்களால் ஜெபிக்க முடியல, உங்களால் வேதத்தை திறந்து வாசிக்க முடியல. அப்படியும் வாசித்தாலும் அதில் ஒரு சலிப்பு, அதில் ஒரு வெறுப்பு வருது. கண்டிப்பாக இதிலேருந்து நான் வெளியே வர முடியாது, இந்த கடத்திலேருந்து வெளியே வர முடியாதுன்ற உறுதியான சாத்தானுடைய சூழ்ச்சியில் நீங்கள் தள்ளப்பட்டுக்கிறீங்க. இதனால் அந்த சாத்தானுடைய கட்டை கர்த்தர் உடைச்சி வேதத்தை திறந்து கர்த்தர் உங்களை வாசிக்க வைப்பார் நான் விசுவாசிக்கிறேன். உண்மையாகவே நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து கண்ணீரோடு கூட இந்த வேதத்தை தரங்க. ஆவியானவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஃபஸ்ட்டு வார்த்தை கவனிங்க. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களே, இந்த தெய்வ செய்தியை கேட்குற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களை தேடி தான் இந்த வார்த்தையை கர்த்தர் கொண்டு வரார். நீங்கள் நினைக்கலாம், நானே கஷ்டத்தோடு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கடன் தொல்லையோடு இருக்கும்போது நான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு ஏழைக்கு உதவி செய்ய முடியும்? இந்த பாஸ்டர் இப்படி சொல்கிறாரே, இந்த ஊழியக்காரை வச்சு ஆண்டவர் இப்படி நம்மளுக்கு சத்தியத்தை கொடுக்குறான்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படலாம். ஏன்னா வாங்கின கடத்தையே அடைக்கிற அளவுக்கு அங்கே ஆசீர்வாதம் இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலை கர்த்தர் சொல்கிறாரு, ஏழைக்கு நீ கொடுக்குற அளவுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு, வேதனையோடு கண்ணீரோடு பண கஷ்டத்தோடு பொருளாதார கஷ்டத்தோடு இருக்கிறவங்களுக்கு, என் மகனே என் மகளை நீ உதவி செய்ய உனக்கு நான் இந்த வார்த்தையை தரேன்னு சொல்லி ஆவியான இடைவிடும் போது நீங்கள் தடை பண்ணாதீங்க. ஓகேங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். கவனிங்க, ஏசாப்பாவுக்கு நம்ம கடன் கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தை, ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறேன். ஆண்டவர் தான் என்னுடைய கடத்தை அடைக்கணும்னு நான் நினச்சின்னுக்கிறேன். இந்த பாஸ்டர் நான்னா நீ ஏசாப்பாவுக்கே கடன் கொடுப்பேன்றாரே அப்படின்னு நீங்கள் சிந்திக்கலாம். உண்மையிலே சொல்கிறேங்க, ஆண்டவர் அந்த பிளெஸ்ஸிங்கை உங்களுக்கு தருவார். நம்ம ஏசாப்பாவுக்கு கடன் கொடுறவர்களுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. ஆனால் நம்மளை ஒரு பெரிய மனுஷன் ஆண்டவர் பார்க்குறார். பெரிய மனுஷனா, பெரிய ஐஸ்வர்யவானா, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையா, அநேக ஜாதிகளுக்கு நீ வாரி செல்வத்தை கொடுக்குற அளவுக்கு பெரிய பிளெஸ்ஸிங்கை கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்த்துன்னுக்கிற. அதனால தான் ஆண்டவர் எனக்கே நீ கடன் கொடுக்கிறவளுக்கு உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன்னு இந்த வசனத்து மூலிமா பேசுகிற. ஒரு அழியில் சொல்ல மாட்டீங்களா? தேவநாம மையப்படட்டும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். அப்போது இந்த வசனத்தை நல்லா பாருங்கள். ஒரு ஏழைக்கு நம்ம உதவி செய்கிற உதவியாளராக நம்ம மாறப்போம். எனக்கே உதவி கிடைக்கல, எபினேசர் இறங்க மாட்டுறாரு, நான் எப்படி ஏழைக்கு கொடுப்பேன்? அப்போ ஏழைக்கு கொடுத்தா கர்த்தருக்கே கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஆண்டவர் செல்வத்தை தருவாரா, ஆசீர்வாதத்தை தருவாரா அப்படின்னு நீங்கள் ஒரு விதமான பதட்டத்தோடு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஒன்றும் பதட்டப்படாது. உங்கள் இருதயத்தை உங்கள் வலது கையை வைங்க. உங்கள் இருதயத்தில் உங்கள் வலது கையை வைங்க. ஏசப்பா, இது நீங்கள் தந்த உயிர். இந்த உயிர் கடன் தொல்லையினால் மாண்டு போகக்கூடாது. நீங்கள் சொன்னீங்களா, மாம்சம் ஒன்றுத்துக்கும் உதவாது, இந்த ஆத்மாவுக்கு அழிவில்லைன்னு சொன்னீங்க.
நீ ஆத்துமாவை அழிக்க சாத்தான் ஒரு வலையை விரிச்சிட்டான். கடன் என்கிற வலையை விரித்து நீ ஆத்துமாவே சத்துரு ஆண்டவர் அழிக்க பார்க்குறான். என் ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிக்கன்னு சொல்லி உங்கள் இருதயத்தில் துடிக்கிற அந்த இருதய துடிப்போடு கூட நீங்கள் பேசுங்க. என் தாயின் கருவில் எனக்கு உயிர் தந்து, எனக்கு சதை தந்து, எனக்கு உருவம் தந்து, என்னை இந்த பூமியில் பறக்க வச்சு ரட்சிப்பு தந்து, அபிஷேகம் தந்து, சபையை தந்து, ஊழியக்காரை தந்து, திருவிருந்தை தந்து, பரலோகத்தோடைய மேன்மையெல்லாம் வெளிப்படுத்தி என்னை பாசத்தோடு நீங்கள் வளர்க்குறீங்க. ஆனால் சாத்தானுடைய சூழ்ச்சினால் ஆண்டவரே நான் கடன் வாங்கி இன்றைக்கி தற்கொலைக்கு நேராக நான் போய் கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அப்படியே கண்ணீர் விட்டு கதற ஆரம்பிங்க. கர்த்தர் சொல்லுவார், நல்லா கவனிங்க. ஒருவேளை இந்த தேவ செய்தியை கேட்டு நீங்கள் அழுது கொண்டு இருந்த கர்த்தர் சொல்வார், என் மகனே, என் மகளே, நீ எனக்கே கடன் கொடுக்கிறவளுக்கு உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் தரேன். ஏழைக்கு நீ உதவி செய்கிற அளவுக்கு உனக்கு ஒரு பிளஸ்ஸிங்கை தருவேன். நீ ஏழைக்கு உதவி செய்கிறபடியால் எனக்கே கடன் கொடுக்குறவளுக்கு உனக்கு பிளஸ்ஸிங்கை நான் தருவேன். உன்னை குறித்து ஒரு பெரிய நோக்கம் வச்சுருக்கிறேன். நீ கலங்காத, கண்ணீர் விடாது, வேதனைப்படாது, எழுந்துரு. புதிய பாதையை உனக்கு காட்டுறேன், புதிய வழியை திறப்பேன், திறந்த வாசலை உனக்கு காட்டுவேன். பெண்களை கதவு உடைக்கிற சத்தத்தை நீ கேட்ப, இரும்பு தாழ்பாகள் உடைகிற சத்தத்தை நீ கேட்ப, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தெல்லாம் உனக்கு தந்து உன்னை ப்ளஸ் பண்ணுவேன்னு சொல்லி ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுவாருங்க. நீங்கள் கண்ணை மூடி முழங்கால் படிட்டு, ஏசப்பா என்றைக்கு தான் என் வறுமை மாறி, என் கஷ்டம் மாறி, நான் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் பொருளாதார கஷ்டத்தினால் ரொம்ப கண்ணீரோடு இருக்கிறேன். வாங்கின கடத்தை ஏசப்பா என்னால் கட்ட முடியலன்னு சொல்லி அப்படி கதறி அழங்க. நீங்கள் விடுற ஒரு சொட்டு கண்ணீரும் ஏசப்போட ரத்தமாக இருக்குங்க. பார்த்தீங்களா, ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கத்தை கவனிங்க. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுப்பான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். தேவநாம மைப்படட்டும். இந்த வேத வசனத்தை நம்ம விசுவாசிக்கணும். விசேஷமாக கடன் சாபத்தினால, பிசாசோட சூழ்ச்சியினால், சத்துருடைய சதி திட்டத்தில் கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் இதை ருசி பார்க்கணும். அப்போ தான் ஆசீர்வாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கடன் சாபம் மாறி நீங்கள் ஒரு ஏழைக்கு கொடுக்க ஒரு பெரிய பிளஸ்ஸிங் வந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இதுதான் கர்த்தருடைய திட்டம், ஆண்டோடைய சித்தமும் இதுதான். இதை ஆண்டவர் சாலமோனை வச்சு அன்றைக்கி எழுதிட்டார். இன்னும் நீங்கள் இந்த வசனத்துக்கு இன்னும் விளக்கம் வேணும், எனக்கு ரொம்ப தெளிவு வேணும், இப்படிப்பட்ட பிளஸ்ஸிங் எனக்கு வருமா, ஏன் கடன் சாபம் மாறி நான் ஏழைக்கு கொடுக்குற அளவுக்கு ஏசப்பா என் வாழ்க்கையில் அதிசயம் காட்டுவாரா, அற்புதம் செய்வாரான்னு சொல்லி நீங்கள் சந்தேகமே படாதீங்க. சந்தேகப்பட்டீங்கன்னா கர்த்தர் உங்களோடு இருக்க மாட்டார். அப்போ உங்களுக்குள்ளே தோமா இருக்கிறான்னு தான் அர்த்தம். அப்படி இல்லைன்னா இந்த சகரியா, இந்த மரியாலாம் பாருங்கள், தேவதூதன் பேசும்போது அது எப்படி ஆகும், எப்படி ஆகும், எப்படி ஆகும், எப்படி ஆகும் ஆண்டவர் கேள்வி கேட்குறார். இப்போது நாசரேத்து ஊரில் மரியாள் இருக்கிறாங்க, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஒரு தேவதூதன், காபிரியல் தூதன் பேசுகிறேன். அந்தம்மா சொன்ன வார்த்தை என்னங்க, அது எப்படி ஆகும் யோசனை படிப்பாங்க. அப்போ இதுக்காக ஆண்டவர் பரலோகத்திலிருந்து காபிரியல் தூதனை நாசரேத்து ஊருக்கு அனுப்பி சுவிசேஷம் அறிவிக்கிறார். ஆகுன்றதுக்காக தான் ஆண்டவர் அனுப்புகிறாரு. அப்போது இயற்கைக்கும் இந்த உலகத்துக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு அதிசயத்தை செய்வது தான் தேவனுடைய திட்டம். ஓகேங்களா? இப்போ சகரியை எடுத்துங்க, அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சர்ச்சில் இந்த பழைய ஏற்பாட்டு ஊழியத்தை செஞ்சு தூபம் காட்டின்னு இருக்கிறார். திடீர்னு ஒரு தேவதூதன் இறங்கி சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவார். இப்போ இவர் என்ன கேட்குறாரு, நீங்கள் எடுத்து பைபிள் எடுத்து பாருங்கள், அவரும் சகரியாவும் அது எப்படி ஆகும், எங்களுக்கு 2 பேருக்கும் வயசாயிடுச்சு. அப்போது தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்ற அந்த வார்த்தை அப்போ எப்படி தாங்க அப்படி நிலவில் வைக்க முடியும் சொல்லுங்களேன்? தேவனால் எல்லாம் கூடும், நிச்சயமாக முடியும், கர்த்தர் செய்வார். அப்போ ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுப்பான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நீங்கள் கேட்கலாம், என்னடா இது, நானே கடன் சாபத்தில் தற்கொலைக்கு நேராக கண்ணீரில் போயின்னு இருக்கிறேன், வேதனையில் போயிருக்கேன், இரவெல்லாம் தூக்கம் இல்லை, எந்த நேரத்தில் எப்போ கதங்காரன் கதவை தட்டுவான், வீட்டில் இருக்கிற சாமானெல்லாம் தூக்கி வெளியே போட்டு எப்போ அவமானப்படுத்துவாங்க, வீட்டு ஓனர் வர வீட்டை காலி பண்ணுன்னு சொல்கிறாரு, என்னால் ஒரு வாடகை வீட்டில் நான் இருக்கிறேன், அந்த வாடகை கூட கட்ட முடியல, கரண்ட் பில் கட்ட முடியல, கேஸ் இல்லை, அரிசி பருப்பு இல்லை, நான் வறுமையில் இருக்கிறேன், என் வருமானம் மாறி நான் ஏழைக்கு கொடுக்குற அளவுக்கு ஏசப்பா என் வருமானத்தை ஆசீர்வதிப்பாரா? அப்போது உங்கள் சிந்தைக்கும் உங்கள் எண்ணத்துக்கும் எட்டாத ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ பேசினது. இந்த நேரத்தில் உங்கள் கையில் ₹1 கூட இல்லாமல் இருக்கலாம், அந்த வறுமை அப்படியே இருக்காது.
உங்கள் ஜெபம் வீண் போகாது. கர்த்தர் சொல்கிறார், நான் சொல்லங்க, கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஏழைக்கு கொடுப்பேன், நான் உனக்கு இறங்குவேன். கர்த்தர் இறங்கிட்டா என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள்? ஆண்டவர் இறங்கிட்டாருமா, உன்னை ப்ளஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி கர்த்தர் இறங்கிட்டார். அருமையான சகோதரியை, கர்த்தர் உனக்கு இறங்கிட்டார். இதை யாருன்னா தடுக்க முடியுமா? ஆண்டவர் இறக்கம் வச்சுட்டாரு அப்படின்னா யாருமே தடுக்க முடியாது. சத்துரு தடுக்க முடியாது. பிசாசு, கோடிக்கணக்கான பிசாசு வந்து அந்த ஆசீர்வாதத்தை தடை செய்யணும்னு நினச்சா கூட தடை பண்ண முடியாது. பிரைஸ் தி லார்ட். தடை பண்ணவே முடியாது. யோசனை பண்ணி பாருங்கள். ஏழைக்கு நீ இறங்குற மனுஷியாய் கர்த்தர் மாற்றுவார். அவர் மாற்றுவார். அந்த உருமாற்றத்தை, அந்த வாழ்க்கை மாற்றத்தை ஆவியானவர் கொண்டு வருவார். நம்மளால் முடியாது. நம்ம எதை தொட்டாலும் அதில் வந்து ஆசீர்வாதம் வராது. நீங்கள் யோசேப்புடைய வாழ்க்கை வரல எடுத்து பாருங்கள். அவன் எதை செய்தானோ கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினார். அவன் எதை செஞ்சானோ அதை கர்த்தர் தான் வாய்க்க பண்ணாரும் போடுது. அப்போ நம்ம எதை செஞ்சாலும் இன்றைக்கி வந்து அதில் ஆசீர்வாதம் வரல. எந்த தொழில் தொடங்கினாலும், எந்த பிஸ்னஸ் தொடங்கினாலும் ஆசீர்வாதம் வரல. லட்சக்கணக்கில் அதனால் கடன் வருது. என்ன தான் இது, எப்படி தான் இதிலிருந்து நான் வந்து வெளியே வறுத்து ஒரு ஃப்ளாட்பாத்தில் போய் ஒரு காய்கறி கடை, ஒரு இட்லி கடை, ஒரு டீ கடை போட்டு பழைக்கலாம் பார்த்தா கூட இந்த சத்துரு விடமாட்டேன்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு கூட இருக்கலாம். யோசேப்பின் தேவன் உங்களோடு இருக்கிற. யோசேப்பு எதை செய்கிறானோ கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் இந்த 3வது வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு பெரிய ஒரு ஆறுதலை இந்த வசனம் தரும். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்றும் அவன் எஜமான் பார்க்குறான். பார்த்தீங்களா? கர்த்தர் அவனோடு இருக்கிறார், அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணார். ஆதியாகமம் 39:3 பாருங்கள். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். உலகத்தானுக்கு தெரியுது. பார்த்தீங்களா? உலகத்தானுக்கு தெரியுது. இந்த போத்திபாவுக்கு நல்லா தெரியுது. ஓ, யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறாரு, அவன் எதை செஞ்சாலும் கர்த்தர் வாய்க்க பண்ணார். அப்போ இவனை வந்து நம்ம உயர்த்தணும்னு சொல்லி போத்திபாவுடைய இருதயத்தில் கர்த்தர் இரக்கத்தை உண்டாக்கு. அப்போ நீங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு வந்து சூப்பர்வைசரு, மேனேஜரு அங்கே இருக்கிறவங்க அகேன்ஸ்டாக இருக்கலாம். உங்கள் வளர்ச்சியை கண்டு, உங்களுடைய டேலண்ட்டை கண்டு, உங்களுடைய திறமையை கண்டு, உங்களுடைய நாலேஜை கண்டு அவங்க பொறாமை கூட படலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த சிந்தையை மாற்றுவார் ஆண்டவர். அவங்க உங்கள் மேலே வச்சிருக்கிற அந்த வக்கர புத்தியை எடுத்து போட்டு அவங்களுக்கு வேறு சிந்தையை உண்டாக்குவார். நீங்கள் எதை செஞ்சாலும் கர்த்தர் அதில் ஆசீர்வாதத்தை, அதில் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு நல்ல பிளஸ்ஸிங்கோடு இருப்பீங்க. நல்ல கனிகளோடு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட ரொம்ப பிளஸ்ஸிங்காக கர்த்தர் உங்களை மாற்றுவார். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த நீதிமொழிகள் 19:17 ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கொடுக்குறான். ஆண்டவரே, நான் வாங்கின கடத்தை ஒரு வட்டிக்காரங்கிட்டே கொடுக்க முடியல, நான் ஒரு ஏழைக்கு ஹெல்ப் பண்ணால் உங்கள் கையிலேயே நான் வந்து கடன் கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த வசனம். ஆமாம்மா, ஆண்டவர் பேசுவார். ஆமாம் என் பொண்ணு, என் மகளே, நீ எனக்கே கடன் கொடுக்குறேன். நான் எப்போ ஆண்டவர் உனக்கு கடன் கொடுத்தேன் நீங்கள் கேட்பீங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நீ ஒரு ஏழைக்கு உதவி செஞ்சல, எனக்கு தாம்மா செஞ்ச. அப்படியே கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் கொட்டுங்க. ஆண்டவரே, கடன் சாபத்தில் கட்டப்பட்டிருந்த என்னை இப்படி பிளஸ் பண்ணிட்டீங்களே. இந்த வசனம் உண்மையில் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். நான் ஒரு தெய்வ மனுஷன், 17 வருஷமாக ஊழியம் செய்கிறேன். எனக்கு திருமணம் ஆகிருக்கு, 3 பெண் குழந்தைங்க இருக்குது. இந்த யூடியூப்பில் ஏன் நான் பாரத்தோடு ஆவியானோட உதவியில் பேசுகிறேன்னா, கடன் சாபத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கணுன்றதுக்காக தான் நான் பேசி கொண்டு இருக்கேன். நான் என்னுடைய சுயத்தில் பேசலைங்க. கர்த்தர் உங்களோடு இடைபெறார். ஆண்டவருடைய வசனம் ஒன்று பொய் கிடையாது. ஆண்டவர் நிச்சயமாக கையின் பிரயாசம் ஆசீர்வதிப்பார். நீங்கள் விசுவாசிங்க. உண்மையாகவே உபாகம் 28 மன்னிக்கணும், உபாகம் 15 நீங்கள் எடுத்து பாருங்கள். அதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்றதை பாருங்கள். அதாவது பழைய ஏற்பாட்டு சத்தியம்தான் இது. நீங்கள் ஃபுல்லாக இதை வாசிங்க. உபாகம் 15 ஃபுல்லாக வாசிங்க. ஒவ்வொரு வசனத்தையும் வாசி பாருங்கள். ஆண்டவர் இதில் என்ன பேசுகிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ எளியவனுக்கு ஏழைக்கு கொடுப்பியா, கொடுத்தியானா இன்னும் விருத்தி அடைவேன். அந்த நீதிமொழிகள் 19:17 இங்கே உபாகம் 15 ரெண்டுமே ஒரே சத்தியத்தை பேசு. ஆண்டவர் நம்மளுடைய கையின் கிரிகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போது ஒவ்வொரு செல்வத்தையும், அதிகமான ஐஸ்வர்யத்தையும், ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தால் ஒரு ஏழையோடைய வறுமையும் கஷ்டத்தையும் நீ மாற்றுவியா, இப்படி ஒரு பொருத்தனை பண்ணுவியான்னு கர்த்தர் வந்து இந்த இடத்துல எனக்கு பாரகத்தை கொடுத்தாரு. அதனால தான் உங்களோட நான் பேசின்னு இருக்கேன்.
ஸோ யோசப்புக்கு பாருங்கள், ஆசீர்வாதம் தந்த பிறகு எளியவர்களை போஷிக்கிறான். பஞ்சம் பசியோடு இருக்கிற ஜனங்களுக்கு தானியத்தை வியாபாரம் பண்ணுறான், சேல்ஸ் பண்ணுறான். யோசனை பண்ணி பாருங்கள். நான் ஒரு முறை யோசனை பண்ணேன். என்ன யோசனை பண்ணால், இந்த யோசப்பு எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கினு லேண்டை வாங்கின்னு இந்த தானியத்தை கொடுத்தானே இலவசமாக கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நான் யோசனை பண்ணேன். அங்கேயே அப்படி ஒரு சம்பவம் நடக்கலை அப்படின்னா, அவன் பார்வோனுக்கு கீழே தான் இருக்கிறான். யார்? யோசப்பு. பார்வன் என்ன சொல்லணும்னா, நான் அவனோட அரசாங்கத்துக்கு, அவன் ராஜ்யத்துக்கு நஷ்டம் வரக்கூடாது. அவன் ஒரு உலகத்தான். நஷ்டம் வந்துச்சுன்னா யோசப்புடைய பதவிக்கு, அவனை நம்பி இருக்கிற ஆயிரக்கணக்கான அவனுடைய குடும்பம், பிள்ளைங்க, அவனுடைய அண்ணன் தம்பி குடும்பம் எல்லாருமே பாதிக்கப்படுவார். மேலும் அவன் அரசனாக இருக்க முடியாது, அந்த ராஜ்யத்தில் அவன் நிலைச்சிருக்க முடியாது. அவனை கர்த்தர் 30 வயசில் ராஜாவாக்குறார். அவன் சாகும்போது 110 வயசு. அப்போது 110 வயசில் அவன் சாகுறான், 30 வயசில் ராஜா வரான். அப்போ 80 வருஷம் நீங்கள் கழிச்சு பாருங்கள். 30 எடுத்துங்க, ராஜாவான வயசு 110. இப்போ கழிங்க அதை. 30 போயிடுச்சு, 110 30 போகுதுன்னா 80 வருஷம் ஞானமாய் எகிப்து தேசத்தை ஆள்ற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை உண்டாக்குறார். அல்லேலூயா. ஞானமாய் கர்த்தர் என்ன பண்ணுறார்? எகிப்து தேசத்தையே அரசாள்ற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உண்டாக்குறார். தேவநாமம் மகிமைப்படட்டும். பாருங்க, எகிப்து தேசத்தையே ஆள்ற அளவுக்கு ஆண்டவர் பிளஸ்ஸிங்கை உண்டாக்குறாரு. 80 வருஷம் ஞானமாய் என்ன பண்ணுறான்? படி அளந்து அநேகரை போஷிக்கிற அளவுக்கு நல்ல செல்வத்தோடு வருமானத்தோடு உயர்ந்த சாணத்தை கர்த்தர் தந்து அவனுடைய வறுமை, அவனுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கி எல்லாருக்கும் தானியத்தை சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு ஞானமாக செயல்பட்டு கடைசி வரைக்கும் சாட்சியாக மறிச்சிருக்கு. ஏன்னா கர்த்தர் யோசப்போடு இருந்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஆனால் ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருவார். எந்த காரியத்தை எப்படி செய்யணும், எந்த கடத்தில் எப்படி வெளியே வரணும், எல்லாத்துக்கும் ஆண்டவர் கவுன்சில் கொடுத்து ஞானத்தை தந்து உங்களை ஆண்டவர் லிஃப்ட் பண்ணி விட்டுருவார். ஒருபோதும் உங்களுடைய ஆத்மாவை சத்துரு கொண்டு போக முடியாது. சத்துரு உங்கள் ஆத்மாவை கொண்டு போக வாய்ப்பே கிடையாது. நான் உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைங்க. சத்துரு உங்கள் மேலே கை போட முடியாது, தீங்கு செய்ய முடியும், யாரும் உங்களுக்கு விரோதமாக எழுப்ப முடியாது. ஆனால் சூழ்நிலைலாம் ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன், ஏழைக்கு இறங்குவர் கர்த்தருக்கு கடன் கொடுப்பான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நீங்கள் நினைக்கலாம், என்ன வறுமை கஷ்டம், நானே தற்கொலை பண்ணி சாகலாங்கிறேன், வெஸ்தை வாங்கி வச்சுன்னுக்கிறேன், தற்கொலை பண்ணி செத்துடலாம், தூக்கு போட்டுக்கலாம், ஆற்றுல கொடுக்கலாம், குளத்தில் குளிக்க நினச்சின்னுக்கிறேன், ஏழைக்கு நீ கொடுக்குற அளவுக்கு ஆண்டவன் ஆசீர்வதிப்பார்னு இவர் இந்த யூடியூப்பில் நம்மளுக்கு தைரியமான வார்த்தைகளை தராரு. நீங்கள் ஆச்சரியப்படலாம். உண்மையிலே அது நிறைவேறணும். ஆமீன் போடுங்க. கர்த்தர் செய்வார். நிமிஷத்தில் அதிசயங்களை கர்த்தர் செஞ்சு விட்டுருவார். தேவநாமம் மகிமைப்படட்டும். உபாகமத்தில் 15 சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். இந்த வசனத்தில் ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் நல்ல வருமானத்தையும் செல்வத்தையும் தர. நான் இப்போது இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தையை பிரசங்கத்துக்காக நான் அப்படி ஜென்ரலாக பேசுகிறேன், அதாவது ஆவியில் பேசுகிறேன், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக பேசுகிறேன். நீங்கள் தனிப்பட்ட முறையில் உபாகமம் 15 ஃபுல்லாக வாசிப்பார். அதில் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன, அதில் என்ன தாட்ஸ் இருக்குது, என்ன ஆவிக்குரிய வெளிப்பாடு இருக்குது, என்ன தரிசனம் இருக்குதுன்னு நல்லா தெளிவாக பார்த்து, இதில் ஆண்டவர் தனிப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கை வச்சுருக்கிறேன். அதாவது அது என்னன்னா, இந்த பூமியில் இருக்கிற செல்வம் அவருக்கு ஒன்றுமே கிடையாது. அதை வாரி ஆண்டவர் என்ன பண்ணுறது, மடியில் போட்டு சரிந்து விழுகிற அளவுக்கு ஆண்டவர் பிளஸ்ஸிங்கை தர விரும்புகிறேன். ஸோ அதிகமான செல்வம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கிடைச்ச பிறகு அந்த செல்வத்தை அந்த தேவனுடைய பிள்ளை நேசிக்காமல் ஏழைகளுக்கு தாராளம் காட்டணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், என்னை போல் தயாளனாக இருக்கணுன்றது தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஏராளமான செல்வத்தை ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு திடீர்னு தரார். வறுமையிலும் கஷ்டத்துலையும் போராட்டத்திலையும் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் வறுமையை மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வீடு வாசல், அவங்களுக்கு வேண்டிய வாகனங்கள், துணிமணிகள், அன்றாட தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து அப்பம் தண்ணீரை கொடுத்து வியாதி இல்லாத கஷ்டம் இல்லாத நல்ல லக்ஸுரி லைஃப்பை கர்த்தர் தரேன். இப்போ நல்லா நம்ம வறுமை மாறி ரொம்ப பிளஸ்ஸிங் ஆன பிறகு நம்மளுடைய சுபாவத்தை, நம்மளுடைய தாராள குணத்தையும் நல்ல குணத்தை கர்த்தர் பார்த்து பாராட்டணும். ஓ, ஏழைக்கு என் புள்ள தரான், என் பொண்ணு ஏழைகளுக்கு வாரி கொடுக்குறா. அப்போ நீதிமொழிகள் 19:17 படி என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளையாக மாறிடுச்சு, ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவள், ரொம்ப இறக்க குணம், ரொம்ப 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 இறக்க குணம், எளியவர்களுக்கு ஏழைகளுக்கு தாராளம் வாரி கொடுக்குறான்னு சொல்லி கர்த்தர் உங்களை வாழ்த்துற அளவுக்கு உங்களுக்குள்ள பெரிய ஒரு நற்குணத்தை கர்த்தர் உண்டாக்க போகிறார். அதனால் என் வறுமை மாறும், நான் ஏழைகளுக்கு கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கை கர்த்தர் எனக்கு தருவாருன்னு சொல்லி நீங்கள்
இந்த உபாகம் 15 முழுவதையும் சொந்தம் கொண்டாடு. அதில் சில வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். இதில் பாருங்கள், ஆண்டவர் என்ன பேசுகிறாரு. இந்த உபாகம் 15 5, 6 வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்திலே உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பா. மேலும் மேலும் ஆசீர்வாதம் வருமா, ஆனால் மேலும் மேலும் நமக்கு கடன் தொல்லை. அப்போ ஆண்டோடைய திட்டம் சித்தம் அப்போ நமக்கு நிறைவேறலை. அப்போ ஏதோ ஒரு சத்துருடைய கிரியை இருக்குது. அது மாந்திரிகமாக இருக்கலாம், அது பில்லி சூனியமாக இருக்கலாம், நம்மளை வருமானத்தை கெடுக்கிற சாத்தானுடைய சதி திட்டமாக இருக்கலாம், அல்லது இந்த கடன் வலையை போட்டு நம்மளை பிசாசு கட்டி வச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறான்னா, நீ மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவேன். உபாகம் 15:5 பாருங்கள். மேன்மேலும் நான் உனக்கு கொடுக்குற தேசத்தில் நீ மேலும் மேலும் பிளெஸ்ஸிங் ஆகிடுவேன், மேலும் மேலும் ஆசீர்வாதம் வரும், ரொம்ப ரொம்ப உயர்ந்து வருவேன். இதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் சாத்தானுடைய திட்டம் என்னென்னா, மேலே மேலே நீ கடன் வாங்கினே இருக்கணும். சாப்பிட கடன் வாங்கணும், துணிமணிகள் வாங்க கடன் வாங்கணும், ஒரு கிறிஸ்மஸ் நியூ இயர் பண்டிகை கொண்டாட நீ கடன் வாங்கணும், வாகனத்தை கடன் வாங்கணும், காரை கடன் வாங்கணும், வாடகை கட்ட கடன் வாங்கணும், கரண்ட் பில் கட்ட கடன் வாங்கணும், கேஸ் புக் பண்ண கடன் வாங்கணும், எல்லாத்துக்கும் நீ கடன் வாங்கணும். சில பேர் விசாரிச்சு பாருங்கள், மேலே 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 நான் கடன் வாங்கினே இருக்கிறேன், வருமானத்துக்கு மீறி கடன் வாங்கினே இருக்கிறேன். அப்போ சத்துரு உக்கிர கோபத்தோடு அந்த வீட்டில் இறங்கிட்டான்னு தான் அர்த்தம். இவங்களும் கஞ்சாடையை விட்டுட்டாங்க, அந்த வீட்டாரை அதை விட்டுட்டாங்க. சரி, சத்துரு உக்கிர கோபத்தோடு இறங்கிட்டான், கஞ்சாடை இவங்களை விட்டுட்டாங்க, சத்துரு வந்து வலை விரித்து இவங்களை பிடிச்சிட்டான். ஓகே, அப்போ இவங்க அப்படியே சிறையிருப்பில் கட்டப்பட்டு தான் இருப்பாங்களா? அப்படி கிடையாது. தேவன் ஒரு நாள் ஒரு திட்டத்தை நியமிப்பார். அந்த திட்டம் என்னென்னா, ஒரு அபிஷேகத்தை தந்து, ஒரு வல்லமை தந்து, அல்லது ஒரு வாக்குத்தத்தத்தை அனுப்பி, அல்லது அவருடைய ரத்தத்தின் வல்லமை வெளிப்படுத்தி அந்த கடன் சாபத்திலிருந்து கட்டு உடைப்பார். ஏன்னா உபாகம் 15:5 சொல்லுது, நீ மேன்மேலும் நான் உனக்கு கொடுக்குற தேசத்தில் நீ ஆசீர்வாதமாக இருப்ப. அதான் தேவனுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம், தேவனுக்கு கொடுக்குற நம்பிக்கை. அப்போது இந்த கடன் சாபம் எப்போ தான் போகும், எப்போ தான் நான் விடுவிக்கப்படுவேன், என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடுமே, கடத்திலேயே முடிஞ்சிடும் போல. என்கிட்ட சில பேர் உதவி கேட்குறாங்க, என்னால் உதவி செய்ய மனசு இருக்கு, ஆனால் கொடுக்க காசு இல்லை. சில பேரோட புலம்பல், எனக்கு 1000 கடன் இருக்குது, ஆனால் என் சகோதரன் கேட்டான், என் சகோதரி கேட்டான், எங்கள் அம்மா கேட்டாங்க, என் தங்கச்சி கேட்டாங்க, அவங்களுக்கு கூட கொடுக்குற அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட வீட்டில் இல்லையே. ரொம்ப கண்ணீரோடு இருப்பீங்க. நான் உங்களோட சகோதரனாக இருந்து சொல்கிறேங்க, கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் உபாகம் 15 விசுவாசிங்க. நீங்கள் உங்கள் சொந்தக்கார் கொடுப்பீங்க. எந்த சொந்தக்கார் நான் பட்ட கடத்தை பார்த்து சிரிப்பாங்க, நீங்கள் வந்து வேதனைப்படுறீங்களோ, அந்த சிரிக்கக்கூடிய அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கர்த்தர் உண்டாக்கி உங்களை வச்சு கொடுக்க வச்சாருன்னா எப்படி இருக்கும்? யோசனை பண்ணிப்பாரு. எந்த சொந்தக்காரு நான் வாங்கின கடத்தை பார்த்து, நான் தெருவில் நின்று நிலக்கொழிஞ்சு பார்த்து அவங்க கை கொட்டி சிரிப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களோ, அதே சொந்தக்காரர்களுக்கு ஒரு கஷ்டத்தை தந்து கர்த்தர் உங்களை வச்சு கொடுக்க வச்சாருன்னா எப்படி இருக்குங்க? யோசேப்புடைய சொப்பனத்தையும் அவன் கண்ட கனவையும் அவனுடைய அரிக்கட்டுகள் எல்லாம், அந்த அவனுடைய அரிக்கட்டு நிற்கும், எல்லா சகோதரனுடைய அந்த 10 அரிக்கட்டுகளும் தாழ விழுகும், சூரியன் சந்திரன்லாம் என்னை வணங்கன்னு சொல்கிறான். எல்லாருக்கும் பரியாசம், எல்லாருக்கும் அவங்க மேலே கோபம் வருது. ஏன் ஒரு காலகட்டத்தில் யாக்கோபு கூட யோசேப்பு மேலே ரொம்ப பார்க்க கோபம் வைக்கிறான். சூழ்நிலை பாருங்கள். 13 வருஷம் கழிச்சு கர்த்தர் அந்த சொப்பனத்தை நிறைவேற்றி தர. இப்போ நீங்கள் கூட கடன் தொல்லை கஷ்டப்பட்டு இருப்பீங்க, வாங்கின கடத்தை அடைக்க முடியாது, ஆசீர்வாதமே வரலையே, மேலே மேலே கடன் வாங்கினு சொல்லி கண்ணீரோடு இருப்பீங்க. ஆனால் கர்த்தர் ஒரு சொப்பனம் காட்டுவார். அது இந்த தேவ செய்தியில் கூட நீங்கள் பார்க்கலாம். இல்லை அந்த தேவ செய்தியை ஃபுல்லாக கேட்டுட்டு நீங்கள் படுக்க போகும்போது, ஜெபிக்க போகும்போது கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி தரலாம். அந்த கனவு உடனே இன்றைக்கே நடந்துடும் நினைக்காதீங்க. அந்த கனவை கண்டு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்ன இது, ஒரு சாபக்கட்டு உடையுவது போல் நான் பார்த்தேன், எப்போன்னு தெரியல. காத்திருங்க, ஜெபம் பண்ணால் காத்திருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு லோன் போடுறீங்க, ஒரு பேங்க்கில் ஒரு லோன் போடுறீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, 15 நாளில் எனக்கு முடிச்சு தரோம் சொல்கிறாங்களா இல்லையா? 15 நாள் நம்ம காத்திருக்கிறோம். அவங்க கேட்பாங்க, உங்கள் ஃபோட்டோ கொடுங்க, உங்கள் ரேஷன் கார்டு கொடுங்க, உங்கள் வந்து பேன் கார்டை கொடுங்க, உங்கள் ஆதார் கார்டை கொடுங்க, வேறு என்னென்ன ப்ரூஃப் இருக்குது, உங்களுடைய 6 மாதம் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுங்க, உங்களது சிபில் எப்படி இருக்குது பார்க்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் நம்ம கீழ்ப்படுகிறோம். 15 நாள் காத்திருக்குன்னு அவன் சொல்கிறான் பேங்க்காரன். ஓகே, எல்லாம் சப்மிட் பண்ணியாச்சு, எல்லாம் அவன் ஃபைல் பண்ணியிருக்கிறான், பேங்க்குக்கு அனுப்புகிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? 15 நாள் வெரிஃபிகேஷன் நடக்குது, வீட்டுக்கு வராங்க, எல்லாம் நடக்குது. 15 நாள் கழித்து கண்டிப்பாக அந்த லோன் கிடைக்கும் தான் நான் விசுவாசிக்கிறேன். அப்போ அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்குதுல, உடனே ப்ராசஸ் ஆகாது. அதுபோல தான் கர்த்தருக்காக நீங்கள் காத்திருந்தால் புது பலன் அடைவீங்க.
நீங்கள் எதையும் நம்பாதீங்க, சாத்தானுடைய வார்த்தைகளை கேட்காதீங்க. பிசாசு நீ சாவு சாவு சாவு, உனக்கு தான் கடன், உன்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்க, ஏசப்பா கூட உன்னை கைவிட்டார், உன் அண்ணன் தம்பி அம்மா அப்பா உன் அக்கா தங்கச்சி எல்லாம் கைவிட்டாங்க, சாவடி சாவடி சாவடி, டே சாவடா டே சாவடா சாவடான்னு பிசாசு உங்கள் காதில் ஊதின்னு இருக்கும். தயவுசெய்து நான் சொல்கிறேன், சாத்தானுடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்காதீங்க. ஏசப்பா கிட்டே அவன் பேசினான். அவர் 40 நாள் உபவாசம் இருக்கிறார். அப்போ ஏசப்பா கிட்டே சாத்தான் பேசு. யோசனை பண்ணி பாருங்கள், ஆண்டவர் செவி கொடுத்தாரா? நம்ம தற்கொலை பண்ணி சாகிறதுக்காக ஆண்டவர் நம்மளை ரட்சித்தார். அவருடைய பரிசுத்தமான ரத்தம் எருசலேமில் சிந்தப்பட்டிருக்கு. கொல்கத்தா முழுவதும் அவருடைய ரத்தம் தான். அவருடைய 2 கையில் ஆணி அடிக்கும்போது பீறிட்டு வந்த ரத்தம். அவருடைய 2 காலை ஒன்றா வச்சு பெரிய கொடூர ஆணியை வச்சு அடிக்கிறாங்க. அந்த வலி வேதனை ஆண்டவர் எதுக்கு சகிச்சு கொண்டார்? நம்மளை கடன் சாபத்தில் பிசாசு அழிச்சு நரகத்துக்கு கொண்டு போவதற்காக கர்த்தர் இதெல்லாம் சகிச்சுக்கினார். உங்களை என்னையும் பரிசுத்தப்படுத்தி அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றி இந்த பூமி ஆண்டவர் வெறுக்க வச்சு நம்மளை பரலோக ராஜ்யம் கொண்டு போய் நிரந்தர ஆவிக்குரிய கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கிற அந்த திட்டத்தை அப்பா வச்சுன்னு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது கர்த்தர் இன்றைக்கி வச்சுருக்கிற சூழ்நிலை இன்றைக்கி அப்படியே வச்சுருப்பான்னு நினைக்காதீங்க. இந்த செய்தியை நான் முடிக்க போகிறேன். ஒரே ஒரு வசனம் கூட நம்ம மறுபடியும் கூட வாசிக்கலாம். உபாகமம் 15:6 பாருங்கள். உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. உபாகமும் 28:12 கொடுப்பாய்னுக்குது. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப, நீயோ கடன் வாங்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை. இங்கே பாருங்க, நீயோ கடன் வாங்குவது இல்லை, நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. ஆண்டவர் ஒரு நாள் ஆசீர்வாதம் தருவார். எந்த ஜாதி உங்களை ஆளுதோ அந்த ஜாதியை நீங்கள் ஆளுற அளவுக்கு கர்த்தர் பிளெஸிங் உண்டாக்குவார். அந்த கடன் என்கிற பிசாசு அசுத்தாவி அந்த அந்நிய ஜாதி உங்களை கட்டி உங்களை ஆளுது பார்த்தீங்களா, உங்களை அழிக்க நினைக்குது பார்த்தீங்களா, அந்த ஆவியை நீங்கள் மட்டுப்படுத்தி அந்த ஜாதிகளை அழிக்க கத்த ஒரு பெரிதான ஒரு வல்லமையை ஒரு கிருபையை கத்த உங்களுக்கு அனுப்பி தருவார். அதனால் கவலைப்படாதீங்க, தற்கொலை எண்ணத்தை விட்டுடுங்க, கர்த்தர் பக்கம் வாங்க. கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறார். நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இயேசு ரத்தம் செய்யன்னு சொல்லு, கர்த்தர் என்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லு. நான் ஏழைக்கு கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங்கை தருவார். ஆண்டவர் பார்த்து இதை நெகிழ்ச்சி அடைய போகிறார். உபாகமும் 15 ஃபுல்லாக எனக்குள்ளே நிறைவேற போகுதுன்னு சொல்லி கர்த்தர் பக்கத்தில் நில்லுங்க. கர்த்தர் உங்கள் பக்கத்தில் பட்சமாக இருக்கிறார். தேவ நாம மையப்படட்டும். அடுத்தது பாருங்கள், அந்த உபாகமம் 15 ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நீ தாராளமாக கொடுக்கும்போது வசனத்தோடு கொடுக்க மாட்டேன், உன் இருதயத்தில் வசனத்தை வச்சு ஏழைகளுக்கு உதவி செய்யாத. யாருக்காவது ஹெல்ப் பண்ணும்போது வேதனையோடு ஹெல்ப் பண்ணக்கூடாதான். தயவுசெய்து உபாகமம் 15 ஃபுல்லாக வாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்கை தருவார். கடன் சாபம் மாறும். வாங்கின கடத்தை வட்டியோடு அசலோடு நீங்கள் கொடுத்து அடைச்சிட்டு இன்னும் மீதியான துணிக்கையில் வச்சு ஆண்டவங்களை பிளஸ் பண்ணி அநேக கஷ்டப்பட்டு தற்கொலை எண்ணத்தோடு சாபக்கட்டில் இருக்கிற ஏழைகளுக்கு வாரி கொடுக்குறவர்களுக்கு ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதம் தருவார். அப்போது வசனத்தோடு திருப்பி கொடுப்பாங்கன்னு சொல்லி கொடுக்கக்கூடாது, வட்டிக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் வட்டிக்கு வாங்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு தெரியல. முழு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு ரத்தர் சொல்கிறாரு, நீ எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்ததை மறக்காதன்ற. பார்த்தீங்களா? அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் தந்த பிறகு தாராளமாக ஏழைகளுக்கு ஒரு பக்கம் உதவி செய்யுங்க, விதவைகளுக்கு ஒரு பக்கம் உதவி செய்யுங்க, சபைகளுக்கு ஒரு பக்கம் உதவி செய்யுங்க, திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. உதவி செய்யும்போது உங்கள் இருதயத்தில் வசனம் வரக்கூடாது, வேதனை இருக்கக்கூடாது. உபாகமம் 15 இதில் நீங்கள் உங்கள் கையை தாராளமாக திறந்து 8ஆம் வசனத்தில் உங்கள் கையை தாராளமாக திறந்து அவங்களுடைய அவசரத்து நிமித்தம் அவங்களுடைய தேவை நிமித்தம் கடன் கொடுங்க. என்ன சொல்கிறார்? கடன் கொடுங்க. வசனத்தோடு ஒரு எளியவனுக்கு ஒரு ஏழைக்கு வசனத்தோடு கொடுக்காதீங்க. கர்த்தர் எனக்கு தந்த ஆசீர்வாதத்தை நான் ஏழைகளுக்கு இலவசமாக தரேன், கைமாறு கருதாமல் கொடுக்குறேன். ஏசப்பா சொன்ன மாதிரி கைமாறு கருதாமல் நான் கொடுக்குறேன். அதுதான் கிறிஸ்துவுக்கு அடையாளம். உங்கள் வறுமை மாறினா நீங்கள் ஒரு பொருத்தம் பண்ணுங்க. ஏசப்பா என்ன நீங்கள் ஆசீர்வதிச்சு என்னுடைய வறுமையும் என்னுடைய கஷ்டத்தை நீங்கள் மாற்றி என்னை ப்ளஸ் பண்ணிங்கன்னா நான் அநேகருக்கு உதவி செய்யக்கூட உதவியாளனாய் நான் இருப்பாண்டவரே அப்படின்னு தேவ சமூகத்தில் ஒரு பொருத்தம் பண்ணி முழங்கால் போட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வறுமை மாறும், உங்கள் கஷ்டம் மாறும், உங்கள் கடன் தொல்லை மாறும்.
நீங்கள் பல பேருடைய கண்ணீரை துடைக்கிற அளவுக்கு கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை தருவார்.